எட்டு சினிமால இந்த அப்படின்னு நினச்சி பார்க்க போகிற இப்படி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து நடந்தது. அன்ஷிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஹோஸ்டான விஜய் சேதுபதி அவர்கள். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அன்ஷிதா வந்து இஷ்டத்துக்கு வந்து அவங்க பாட்டுக்கு வந்து ரூல்ஸ் போட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் அந்த கேமில் அவங்களோட ஃபுல் எஃபோர்ட் போட்டிருந்தாலும் அந்த இடத்துல அவங்க ப்ளே பண்ண விதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஸோ பவித்ராவும் தான் அந்த கேமில் ப்ளே பண்ணாங்க. பட் பவித்ரா மேலே யாருக்குமே வந்து எந்த ஒரு கமெண்ட்டும் இல்லை. அவங்க ஜென்யூனாக வந்து ப்ளே பண்ணாங்க. பட் அவங்க அன்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமில் வந்து இப்போ யாராவது ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து அட்டாக் பண்ணுறது. அதே மாதிரி வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி மஞ்சரி பிடிச்சிட்ருக்கப்போ வந்து போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து அட்டாக் பண்ணது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இந்த எபிசோடில் வந்து முத்துக்குமரன் ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறாரு. இந்த விஷயத்த வந்து மேபி அந்த ஷோ பார்க்காதவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. பட் முத்துக்குமரன் வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை கரெக்டான டைமில் வந்து சொன்னது உண்மையிலே வேறு லெவலாக இருந்தது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே இந்த சிங்கிள் டாஸ்க் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு என்ன அப்படின்னா, இந்த ஒரு டாஸ்கில் நாம் வந்து யாருக்கா வலிக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம விட்டுறணும். அப்படி விடும்போது அவங்க அந்த பர்சன் எந்த பொசிஷனில் இருக்காங்களோ அதே பொசிஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் வந்து எடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு டிசிஷனை வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா எங்கேயுமே வந்து மதிக்கவே இல்லை. அதை விட்டுட்டு எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா டர்ட்டி கேம் விளாட்ற நடிகைன்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மூச்சு வாங்கிட்டு திரும்பவும் வந்து அட்டாக் பண்ணாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உடனே ஒரு மாதிரி அடமெண்ட்டாக அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறது அது இதுன்னு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே வந்து நம்மளுக்கே வந்து என்னென்னா அது ஹோஸ்ட்டை மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே வந்து விஜய் சேதுபதி வந்து கடுப்பாகி இந்த மாதிரி அடமெண்ட்டாக வந்து பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு கேட்கணும். நீங்கள் ஏதோ தப்பு பண்ணாத மாதிரி வந்து இப்படி பண்ணுறீங்க. அந்த இடத்துல வந்து அவ்வளோ பேர் வந்து சொல்லும்போது நீங்கள் கேட்காம இப்படி பண்ணது உங்கள் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கடுப்பாயிட்டார் அவங்க அந்த மாதிரி செஞ்சதுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாரியும் வந்து எதுவும் கேட்கல. பட் அவங்க வந்து விஜய் சேதுபதி கடைசியாக சொன்னது உங்களுக்கு பேச தெரியும், நல்லா பேசுவீங்க அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ வந்து பேசக்கூடாது. கரெக்ட் என்னவோ அதையும் வந்து பார்க்கணும். நியாயம் என்னன்னு பார்க்கணும். நியாயம் இல்லாமல் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு விஷயம் முடிஞ்ச உடனே பிரேக் விடும்போது வந்து அவங்க அழுதுட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இல்லை பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.